பிரியமானவர்களே, இந்த செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நமக்கு தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பொருள் ஆத்தும மரணம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆத்தும மரணம் எப்படியாக ஏற்படுகிறது, அந்த ஆத்தும மரணத்திலிருந்து மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்படுவது எப்படி என்பதை சற்று நாம் சிறிய சுருக்கத்தோடு இந்த செய்தியை நாம் பார்ப்போம். பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆத்ம மரணத்தை பற்றி சொல்லும்போது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆத்மா சாவு எப்படி வருகிறதுன்னு சொன்னால் பாவம் செய்வதனால் வருகிறது. பாவத்தை பற்றி நம் யாவருக்கும் தெரியும். பாவம் என்றால் என்ன, அந்த பாவத்தை ஒவ்வொரு மனிதனும் எப்படி செய்கிறான், பாவம் அவனுக்குள்ளே எப்படியாக இருக்கிறது, அந்த உணர்வுகள் எல்லாம் என்ன, நாம் எப்படி தவறுகிறோம், எப்படிப்பட்ட ஒரு தவறுகள் எல்லாம் செய்கிறோம் என்பது நமக்கு யாவருக்கும் தெரியும். அது எப்பேற்பட்டவர்களுக்கும் தெரியும். இந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் அவனுக்கு வருகின்ற முடிவு என்னவென்று சொன்னால் அவனுடைய ஆத்மா செத்து போய்விடுகிறது. அந்த ஆத்மா செத்து போன அந்த மரணமானது வெளி தோற்றத்துக்கு தெரியாது. யாரும் அதை பார்வையில் தோற்றத்தில் பார்க்க முடியாது. உள்ளான மனிதன் அவன் செத்தவனாய் காணப்படுகின்றான். அதாவது நடமாடுகிற பெண்ணத்தை போல அவன் நடமாடி கொண்டிருப்பான். உயிரோடு தான் இருப்பான். ஏன்னா சரீர மரணம் இன்னும் வரல. அவன் சரீரத்தில் உயிரோடு இருப்பான். ஆனால் ஆத்மா அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அந்த மரணத்தினாலே அவன் மரித்து இருக்கின்றான். அது வெளிப்படையாக அவனுக்கே தெரியாது, மற்றவருக்கும் தெரியாது. அந்த பாவம் அவனை கொள்ளுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் நாம் எந்த அளவுக்கு பாவங்களை செய்கிறோமோ அதற்கு சம்பளமாக கொடுக்கப்படுவது மரணம் தான். இந்த மரணம் சரீரத்தில் நாம் செத்து போகிறோமே அது அல்ல. இந்த மரணம் ஆத்மாவிலே மரித்து போகிற ஒரு சூழ்நிலை. இந்த ஆத்ம மரணத்தை அடைந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டால் அவன் சரீரத்தில் மரிக்கிற நாட்களில் அவனுடைய ஆத்மா உயிரோடு இருப்பதனால அந்த சரீரம் மரித்த பிறகு அது அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணுக்கு மண்ணாக போனாலும் அந்த ஆத்மா உயிரோடு இருப்பதினால அந்த ஆத்மா நித்திய ஜீவனை அடைகிறது. நித்தியத்தில் எப்பொழுதும் நிலையாய் நிற்பதற்கு அது உதவியாக இருக்கும். இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக, இந்த ஆத்மா சாகாமல் நித்தியமாக வாழ்வதற்காக தான் நாம் அந்த ஆத்ம மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படுவதற்கு வழிகளை வேதத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் பல சூழலில் நாம் உயிர்ப்பிக்கப்பட முடியும் என்று சொல்லி அருமையான பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனைகள் இருக்கிறது. இதில் முக்கியமாக நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன் ஜீவனையை கொடுத்து தன்னுடைய சரீரத்தையும் தன்னுக்குள்ளே இருக்கிற ரத்தத்தையும் சிந்தி அவர் முழுமையாக நமக்காக பலியிடப்பட்டு நம்மை பாவத்திலிருந்து விடுதலாக்கி மீட்டு ரட்சித்திருக்கிறார். அதன் மூலமாக ஆத்ம மீட்பு உண்டாகிறது. அது மாத்திரமில்லாமல் பரிசுத்த வேதாகமத்தில் எந்த வகையிலெல்லாம் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 19:7 பார்க்கும்போது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதத்தில் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தருகிறோம். இதையே 119 49-50 வசனத்தை தாவீது இவ்விதமாக சொல்கிறார். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். நீர் நம்ப பண்ணின உம்முடைய வசனம் அதுதான் என் வாழ்க்கையில ஆறுதலாக இருக்கிறது. அதுதான் எனக்கு சமாதானமாக இருக்கிறது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை செய்யாதபடிக்கு தடை செய்கிறது. நீ பாவம் செய்யாது என்று சொல்லி எச்சரிப்பது உம்முடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் என்னை அனுதினம் நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை தடுத்து
உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது, உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது, உம்முடைய வாக்குகள், நீர் கொடுத்திருக்கிற வாக்கு என்னை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் தான் உயிர்ப்பிக்கப்படுகின்ற காரியம், அவன் செய்த பொல்லாத பாவம், அந்த பாவத்தினாலே அவன் ஆத்மா மரித்து போகிறது. ஆத்மாவிலே மறிக்கப்பட்டிருக்கிற அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் மிகவும் நொறுக்கப்படுகிறான், சஞ்சலப்படுகிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் தன்னை வருத்தி கொண்டு வேதனை அடைந்து ஆண்டவர் சமூகத்தில் அவன் மனஸ்தாபப்பட்டு, கர்த்தாவே என்னை மன்னியும் என்று சொல்லி, என்னை மீண்டுமாக என்னை உயிர்ப்பியும், என்னை புதுப்பியும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கும் போது அவனுடைய அங்கலாய்ப்பு, அவனுடைய அறிக்கைகள் இவ்விதமாக இருந்ததில் இது ஒன்று என்னவென்று சொன்னால், அந்த தேவனுடைய வார்த்தையினால என்னை நீர் உயிர்ப்பியும் என்று சொல்லி. ஆக கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது, அவருடைய கிருபையும் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை நம்மை 119 88வது வசனத்தை வாசிப்போம்னால் அந்த வசனம் கூட அப்படிதாக சொல்கிறது, நீ உங்களுடைய கிருபையினாலே என்னை உயிர்ப்பித்தரலும். உங்களுடைய கிருபை ஆண்டவரை, நான் உயிரோடு இருக்கணும், என்னோட ஆத்துமால நான் பிழைத்திருக்கணும், நான் சாகாமல், நான் மரித்தவனாய் இல்லாமல் நான் உயிரோடு பிழைத்திருப்பதற்கு, உயிரோடு காணப்படுவதற்கு, உயிரோடு இருப்பதற்கு உங்களுடைய கிருபை எனக்கு தேவைப்படுகிறது சொல்லி கிருபையினாலே மீட்கப்படுகிற, உயிர்ப்பிக்கப்படுகிற காரியத்தை அங்கு வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தது உண்டானால், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 8-11 வசனங்களெல்லாம் நாம் வாசிக்கும் போது, நம்முடைய பாவத்திற்காக நாம் மரித்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தால், கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல நாமும் உயிரோடு எழுந்தவர்களாக உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். பிதா கிறிஸ்துவை உயிர்ப்பித்தார், உயிரோடு எழுப்பினார். அதுபோல கிறிஸ்துவோடு கூட நாமும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையானது, நாம் கிறிஸ்துக்குள் மரித்தோம் என்று சொன்ன, பாவத்திற்காக மரித்து கிறிஸ்துக்குள் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் அப்படி மரணத்திலே நாம் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருந்தால், அப்படி உயிர்த்தெழுதியும் நம்மை அவர் சேர்த்து நம்மை உயிர்ப்பித்து நம்மை இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிற ஜீவன பிள்ளைகளாக நம்மை கர்த்தர் நம்முடைய ஆத்மாவிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய், மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய், இன்றைக்கு ஜீவனுள்ளவர்களாய், ஆவிக்குறி பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்ததாக சகோதரனிடத்திலே நாம் அன்பு கூறுவதனால, இது நான் கடைசியாக சொல்லி முடிகிறேன். இன்னும் அநேக வார்த்தைகளால் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இங்கு கடைசியாக நான் முடிகிறேன். 1 யோவானில் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுவதனால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டுகிறோம். இந்த அன்பானது, சகோதரத்துவத்தில் நாம் மற்றவர்களிடத்தில் நாம் அன்பு கூறுவது நம்மை அவருடைய அந்த நாம் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதனால் நாம் மறிக்காமல், அதாவது மரணத்தை நாம் தழுவாமல் நாம் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். அந்த அன்பினால நாம் நித்திய ஜீவனை அடைவதற்குள்ள நமக்கு வாய்ப்புகள் உண்டு. சகோதரத்தில் அன்பு கூறுவதனால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டவர்களாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவருடைய அன்பானது நம்மை உயிரோடு உயிர்ப்பித்து வாழ வைக்கிறது. ஆக இன்னும் அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இது ஒரு சுருக்கமான செய்தி நேரமாக இருப்பதனால நான் இதோடு கூட நான் முடித்து உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் உயிர்ப்பிக்கப்படுவது கர்த்தருடைய வார்த்தைகளால், அவருடைய கிருபையினால, நாம் அன்பு கூறுவதனால, கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ளே இருப்பதனால இந்த அன்பின் மித்தம் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இப்படியாக நாம் அதாவது பாவம் செய்ததினால் ஏற்பட்ட ஆத்ம மரணத்திலிருந்து நாம் பூர்ணமாக விடுவிக்கப்பட்டு நாம் ஆயத்தமாக இருக்கும்போது சரீர மரணத்தை சந்திக்க முடியாத நாளில் நம்முடைய ஆத்மா நித்திய ஜீவனை அடைவதற்கு அது உதவியாக இருக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.